வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோட்ல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா நைட்டு பார்ட்டி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப பிரியான்ற ஒரு பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த பொண்ணா தற்கொலை பண்ணாங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தள்ளி விட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. போலீஸுங்களும் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது நிறைய பேர் மேல சந்தேகம் வருது. அதாவது அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்திருப்பான், அவன் மேல சந்தேகம் வருது. அதே மாதிரி அந்த பொண்ணு வேற ஒரு கேஸ்ல இருப்பாங்க, அதுல சம்பந்தப்பட்ட யாராவது கொலை பண்ணிருப்பாங்களான்ற மாதிரி டவுட் வருது. கடைசியில உண்மையான குற்றவாளியா போலீஸுங்க பிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் 2-3 சீனை மாத்தி மாத்தி காட்டுறாங்க. அதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற வாட்ச்மேன் இருக்காரு பாத்தீங்களா, ஹெட்செட் போட்டு ஜாலியா படம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாட்டை காட்டுறாங்க. இந்த பிளாட்ல தான் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு போல. இந்த பிளாட்ல 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க போல. இதுல ஒரு பொண்ணு மட்டும் பெருசா கண்டுக்காம இருந்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அம்பிகான்ற ஒருத்தங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு போல. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. இவங்களுமே அந்த குழந்தையை திட்டிக்கிட்டே இருக்காங்க. எப்ப பாரு அழுதுகிட்டே இருப்பியா அப்படின்ற மாதிரி லைட்டா அந்த குழந்தையை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. அந்த குழந்தை பெட் மேல இருந்து கீழே விழுது. அதை கூட கவனிக்காம இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த சைடுல, அதாவது பார்ட்டி நடக்கிற இடத்துல யாரோ மாடியில இருந்து குதிச்ச மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பார்ட்டி நடந்தது பாத்தீங்களா, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போலீஸ்லாம் வந்துடுறாங்க. மேல இருந்து கீழே விழுந்த பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. இப்ப இன்ஸ்பெக்டருமே எல்லார்கிட்டயும் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த பிரியா நேகான்ற வேற ஒரு பொண்ணு, இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி தான் அந்த பிளாட்ல குடியிருந்திருக்காங்க போல. பார்ட்டி பண்ணிருப்பாங்க. அந்த பார்ட்டியில திடீர்னு பிரியா மேல இருந்து கீழே விழுந்திருக்கா. அவளே விழுந்தாளா யாராவது தள்ளி விட்டாங்களா அப்படின்றது தெரியல. இப்ப போலீஸுங்களுமே இவங்களோட விசாரணையை ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயா பேசலாம்னு நினைக்கிறாரு. இங்க இருந்து யாருமே கிளம்பாம பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால மேக்சிமம் எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. பிரயோஜனமா எதுவுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பார்ட்டிக்கு வந்து எல்லாருமே இங்க தானே நின்னுட்டு இருக்காங்க. அதுல நேகாவை மட்டும் பக்கத்துல கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. நேகா, எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார், எப்படி இது நடந்ததுன்னே தெரியல. அவளை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளாவே டிப்ரெஷன்ல இருந்தா சார். அவளை பொறுத்த வரைக்கும் மீடியால வேலை பார்த்தா அந்த வேலை போயிருச்சு சார். அந்த டிப்ரெஷன்ல தான் இருந்தா அப்படின்ற மாதிரி இவங்க நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, பிரியா கொஞ்ச நாளாவே அப்செட்டா இருந்திருப்பாங்க. ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணலான்ற மாதிரி இந்த நேகா தான் சொல்லியிருப்பாங்க. பிரியா கிட்ட பார்ட்டிக்கு நீயோ ரெடி ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா பிரியா, எனக்கெல்லாம் விருப்பம் இல்ல, நீ வேணா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு பார்ட்டி பண்ணிக்கோ, நான் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படிலாம் சொல்லாதரி, வாடின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. நைட்டு நேரம் பெருசா பார்ட்டியில கூட அவங்க கலந்துக்கல போல, சோகமா இருந்திருக்காங்க போல. திடீர்னு அவ தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா போல சார் அப்படின்ற மாதிரிலாம் இந்த நேகா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நேகாவை தாண்டி மத்தவங்க கிட்ட பேசணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப கீழே நியூஸை கவர் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. பிரியா இதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ல வேலை பார்த்தாங்கல்ல, அந்த சேனல்ல இருக்க ஒருத்தர் தான் இந்த நியூஸை கவர் பண்ணிட்டு இருக்காரு. பார்ட்டியில பிரியாக்கு யார் கூடயாவது சண்டை ஏற்பட்டதான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி எல்லாருமே பொதுவா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் பேசுறாரு பாத்தீங்களா, ஆக்சுவலா இவரோட பேரு விஷ்ணு அப்படின்றது. இவருமே வந்து பிரியா கூட வேலை பார்த்தவரா இருப்பாரு. இப்ப வந்து பிரியா வேலை பார்க்கல, இவர் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காரு. இவருமே யார் கூடயும் சண்டைலாம் ஏற்படல சார். சொல்ல போனா அவ எங்க கிட்ட பேசுறதுக்கே வரல, அவ பாட்டுக்கு அவ ரூம்ல தான் இருந்தா சார். எப்படி இப்படி நடந்ததுன்னே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இவரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் கூட தான், அதாவது பார்ட்னர் கூட தான் வந்திருக்காரு போல. இப்ப இன்ஸ்பெக்டர் ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அம்பிகாவை நமக்கு காட்டுறாங்க. அம்பிகாவோட குழந்தை தலையில அடிபட்டது பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நான் கவனக்குறைவா இருக்கும் போது மேல இருந்து கீழே விழுந்துட்டா, என்ன ஏதுன்றத பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப டாக்டருமே பார்த்து கவனிச்சுக்க மாட்டியாமா அப்படின்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் தராரு. இன்ஸ்பெக்டருக்கு 2 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அதுல ஒரு அசிஸ்டன்ட் இவங்க 2 பேரை பத்தி மத்த பிளாட்ல விசாரிச்சிருப்பாரு போல. சார், நேகாக்கும் பிரியாக்கும் அடிக்கடி சண்டை வரும் போல. சோ பிரியாவை இந்த நேகா கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நேகா இதை பத்தி எதுவுமே சொல்லியேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி இந்த நேகா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உனக்கும் பிரியாக்கும் அடிக்கடி சண்டை வருமாமே, அந்த சண்டையில நீ தான் இப்படி பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்கிறாரு. சார், ஃப்ரெண்ட்ஸ்னா சண்டை வராதா சார்? நாங்க 2 பேருமே கடைசி 6 மாசம் தான் சேர்ந்து இருக்கோம். இருந்தாலுமே எங்களுக்குள்ள அப்பப்ப சண்டை வரும். ஆனா உடனே சால்வ் ஆயிடும் சார். நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இந்த பொண்ணு கொஞ்சம் பயந்த மாதிரி பேசுறாங்க. அதனால இன்ஸ்பெக்டர் இந்த பொண்ணிய லைட்டா சந்தேகப்படுறாரு. இதை தாண்டி பிரியாவை பொறுத்த வரைக்கும் அபய்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு போல. அந்த பாய் ஃப்ரெண்ட் பார்ட்டி நடக்கும் போதே கிளம்பி போயிருப்பாரு. இப்பதான் இன்ஃபர்மேஷனை கொடுத்திருப்பாங்க. இப்ப அபய் இருக்காரு பாத்தீங்களா, பதறி அடிச்சு இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காரு. சார்,
இவர்தான் அபய் அப்படின்ற மாதிரி இந்த நேகான்ற பொண்ணு தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. நேகா எப்படி இது நடந்தது அப்படின்ற மாதிரி அபயும் இந்த இடத்துல ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் உள்ள பொந்து இவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் இந்த பார்ட்டிக்கு வந்து வேற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட பேரு விஷ்ணு அப்படின்றது. இவருமே பிரியா இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தாங்கல்ல, அந்த இடத்துல தான் புதுசா ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காரு போல. இப்ப பார்ட்டிக்கு வந்து வேற 2 பேரை காட்டுறாங்க. உங்களுக்கும் பிரியாக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கும்போது, எங்களுக்கும் பிரியாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நாங்க 2 பேருமே நேகாவோட ஃப்ரெண்டு, நேகா கூப்பிட்டதுக்காக தான் வந்தோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததா நமக்கு ரேவந்த காட்டுறாங்க. ரேவந்தோட பார்ட்னர் பேரு மீரா அப்படின்றது. ரேவந்த பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், ரேவந்த் வந்து பிரியா வந்து வேலை பார்த்த இடத்துல வேலை பார்த்திருப்பாரு, இப்பயும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. பார்ட்டி பண்ண போறோம் நேகா கூப்பிட்டதுனால இவருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இவங்க விசாரணையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நேகாக்கும் பிரியாக்கும் அடிக்கடி சண்டை வரும்னு சொல்றாங்களே, உண்மையான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆமா சார், 2 பேருமே சண்டை போட்டுப்பாங்க, சில சமயம் பிரியா என்கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்கா சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, பிரியாவோட இறப்புல நேகாக்கு சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நான் அப்படிலாம் நினைக்கல சார், ஏன்னா பிரியா அப்செட்டா இருந்தா அவளே கூட தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்னன்னா, பார்ட்டி நடந்துட்டு இருக்கும் போது இவங்க பெருசா கண்டுக்காம அவங்க ரூம்ல நின்னுட்டு இருந்திருப்பாங்க. நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காத, இந்த வேலை இல்லனா இன்னொன்னு வேலை, நீ தேவையில்லாம இதை நினைச்சு கவலைப்படாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ வந்து பார்ட்டி பண்ணுன்னு கூப்பிடுறாரு. இவங்களுமே வர விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்ப நானுமே இங்க இருந்து கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிதான் இவரு பாதியிலேயே பார்ட்டியை விட்டு கிளம்பி இருப்பாரு. ஆனா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன கேஸ்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஒரு டாக்டர் வர பேஷண்ட் கிட்ட எல்லை மீறி நடக்கிறாருன்ற மாதிரி ஒரு நியூஸை வெளியிட்டு இருப்பாங்க. அந்த நியூஸ் போலியான நியூஸ்ன்ற மாதிரி அவங்கள வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து இறந்து போன பிரியாக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, இப்பதான் பேரண்ட்ஸ்க்கு தகவலை சொல்றாங்க போல. பேரண்ட்ஸுமே எது பொண்ணு இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இந்த ஊருக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் அபே மேலயும் டவுட் இருந்திருக்கும். அபே சொன்ன எல்லாமே உண்மையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் இந்த டைம் தான் போனாரான்றதை பாத்துறலாம்ன்ற மாதிரி இவங்களுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அபே இருக்காரு பாத்தீங்களா, சொன்ன மாதிரியே அவங்க சாகிறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடியே அங்க இருந்து கிளம்பி போயிருக்காரு. சோ அதனால மட்டும் இவன் இல்லன்ற முடிவுக்கு வர முடியாது, நம்ம போக போக விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாய் ஃப்ரெண்ட் அபேய பத்தி நேகா கிட்ட கேட்டிருப்பாங்க. நேகா 2 பேருக்குள்ளயும் அடிக்கடி சண்டை வரும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பா. சோ அதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இந்த பாய் ஃப்ரெண்டையும் நம்ம சந்தேகப்படணும். உள்ள யாரையாவது செட் பண்ணி கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பேரண்ட்ஸ் வந்துடுறாங்கல்ல, பேரண்ட்ஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க பொண்ணுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் போச்சுன்னு கேட்கும்போது, அபேய பத்தி பேசுறீங்களா, அபே ரொம்ப நல்ல பையன்ற மாதிரி தான் எங்க பொண்ணு சொல்லிட்டு இருந்தா, 2 பேருக்குள்ளயும் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் பெருசா பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. பொண்ணுக்கு வேலை போச்சுல, அதை பார்த்தா அப்பாவும் என்னமா ஆச்சுன்னு பொண்ணுகிட்ட கேட்டிருப்பாரு. ஆக்சுவலா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டரை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக சில விஷயங்கள்லாம் கேப்சர் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த டாக்டர் என்ன பண்ணிருப்பாருன்னா, இவங்களோட எடிட்டரை கரெக்ட் பண்ணிருப்பாரு. எடிட்டரு, நீ அவரை மிரட்டி காசு வாங்கியிருக்க, அதனால உன்னை வேலையை விட்டு தூக்குறன்ற மாதிரி வேலையை விட்டு தூக்கியிருப்பாரு. கண்டிப்பா என் மேல எந்த ஒரு தப்பும் இல்லப்பா, நான் அந்த டாக்டரையும் என்னோட எடிட்டரையும் சேர்த்து எக்ஸ்போஸ் பண்ணுவேன்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்லியிருப்பாங்க. அந்த டாக்டர் பேரு கோயல் அப்படின்றது. அவருமே இந்த பிரியா இறந்து போன நியூஸ் எல்லாம் பாக்குறாரு. இவர் சாதாரணமா பாக்குற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் ஒரு வேலை பிளான் பண்ணி பண்ணாரா என்னன்னு தெரியல. ஒருவேளை அந்த டாக்டர் மேல வச்ச குற்றச்சாட்டு உண்மைன்ற பட்சத்துல அந்த டாக்டர் கூட இவங்க மேற்கொண்டு கேஸை கொண்டு போக கூடாதுன்றதுக்காக பிளான் பண்ணி சாவடிச்சிருக்கலாம். ஆனா எது எப்படியோ அந்த பார்ட்டில வந்து யாரோ ஒருத்தர் தான் சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி யாருமே சாவடிக்கலனா சொல்ல முடியாது, டிப்ரெஷன்னால அவங்க கூட தற்கொலை பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப வேலையை விட்டு தூக்குன எடிட்டரை பாக்குறதுக்காக வராங்க. அதாவது ஒரு நியூஸ் சேனல்னா எடிட்டர் இருப்பார்ல, அவரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவருமே சரி உள்ள அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப உள்ள வந்து இவங்களுமே அந்த எடிட்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எடிட்டர் என்ன சொல்றாருன்னா, சார் அவளை பொறுத்த வரைக்கும் மிரட்டி காசு வாங்கலான்னு பார்த்திருக்கா சார், அதாவது அந்த டாக்டர் நேர்மையானவர் தான், ஆனா இவ ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்றன்ற மாதிரி அவருக்கு எதிராக சில விஷயங்கள் எல்லாம் சேர்த்து அவரை மிரட்டி இருக்கா. அதே மாதிரி என் பர்மிஷன் இல்லாம பேட்டி மாதிரிலாம் தந்துட்டா சார், இதெல்லாம் தப்பு, இவ ஏமாத்துறான்ற மாதிரி எனக்கு கோவம் வந்தது, அதனால தான் இதுக்கப்புறம் இந்த வேலையில நீ இருக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி வேலையை விட்டு அனுப்பி விட்டுட்டேன், மற்றபடி அவ மேலதான் தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. டாக்டர் நல்லவரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. டாக்டர் கிட்ட காசு வாங்கிட்டு இவர் கூட வந்து வேணும்ட்டே வேலையை விட்டு தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நம்ம எல்லா ஆங்கிளையும் விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபியூஷனா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நேகா கிட்ட கேட்கும் போது அபய் வந்து ரொம்ப டாக்ஸிக்கான பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துகிட்டான், அப்பப்ப அடிப்பான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து பிரியாவோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது பிரியாவோட பேரண்ட்ஸ் அந்த பாய் ஃப்ரெண்டை பத்தி பாசிட்டிவா தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது பொண்ணுக்கு அபய ரொம்ப பிடிக்கும், அபய் டார்ச்சர்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, அப்படி டார்ச்சர் பண்ணா பொண்ணு எங்க கிட்ட சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க.
சோ இப்ப ரெண்டு பேர் சொல்றதுல யார் சொல்றது உண்மை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நேகா சொல்றது பொய்யா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. நேகா ஒருவேளை அவனை மாட்ட வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா போலன்னு யோசிக்கிறாங்க. இப்ப பிரியாவை பத்தி ஓடிட்டு இருக்க நியூஸை இந்த அம்பிகா கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த அம்பிகா அதே பிளாட்டா சேர்ந்தவங்களா இல்ல வேற எங்கேயாவது இருக்காங்களான்னு தெரியல. இவங்க மும்மரமா கவனிச்சிட்டு இருக்கும் போது குழந்தைய சரியா கவனிக்காம விட்டுறாங்க. அங்க நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குல்ல, குழந்தை போய் அதுல கைய வச்சிருது. அதுக்கப்புறம் தான் இவங்க கவனிக்கிறாங்க. பிரியா இறந்து போனதை ஒருத்தர் நியூஸா கவர் பண்ணாரு பாத்தீங்களா? இவர் பிரியா வேலை பார்க்கும் போது கேமராமேனா இருந்திருப்பாரு. பிரியா அந்த விஷயத்துல தப்பு பண்ணாலா, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார், பிரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நேர்மையானவ. அந்த டாக்டர் உண்மையிலேயே கொஞ்சம் தப்பானவர் தான். இவ வேகமா போய் எடிட்டர் கிட்ட சொன்னோன்னே எடிட்டர் காப்பாத்துறதுக்காக இவ மேல பழி போற மாதிரி பண்ணிட்டாரு. அதாவது டாக்டரை இவன் மிரட்டினான்ற மாதிரி பழி போடுற மாதிரி பண்ணிட்டாரு சார். மத்தபடி அவ ரொம்ப நல்லவ, அவெல்லாம் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு. சரி, அபய பத்தி சொல்லுன்னு கேட்கும் போது, சார் அபய் பிரியாவை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவான்னு நினைக்கிறேன் சார். அதே சமயம் பிரியாக்கு வேற யார் கூடயோ பழக்கம் இருக்கிறதா அவன் சந்தேகப்பட்டான். அடிக்கடி பிரியா யார் கூடலாம் போறா, யார் கூடயாவது பழக்கத்துல இருக்காளான்ற மாதிரி என்கிட்டயே கேட்பான் அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அம்பிகாவை நமக்கு காட்டுறாங்க. இந்த அம்பிகா இருக்காங்கல்ல, நெருப்பு காயம் ஏற்பட்டுருச்சு, என்ன ஏதுன்னு பாருங்கன்ற மாதிரி டாக்டர் கிட்ட தூக்கிட்டு வராங்க. ஏமா இப்பதானமா தலையில அடிபட்டது, நீ குழந்தைய ஓரளவுக்கு பாத்துக்கிட்டாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது, சின்ன குழந்தைமா நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காது, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸ் ரெண்டு டீமா பிரிஞ்சு நேகா கிட்டயும் அதே சமயம் பாய் ஃப்ரெண்டா அபய் கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. நேகா கிட்ட அபய் அடிக்கவே இல்ல, நீ தான் பொய் சொல்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சார், அவன் அடிப்பான் சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பக்கம் அபய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்க, நேகா எங்க கிட்ட சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. சார், அந்த நேகா பொய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு சார், எங்க ரிலேஷன்ஷிப் அவளுக்கு பிடிக்கல சார், அதனால பொய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றான். இந்த மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு பேர் கிட்டயே இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நேகா இருக்காங்கல்ல, நான் பார்த்த விஷயத்தையே சொல்றேன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல தானே இருக்காங்க. இவங்க ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ரூம்ல அவங்க அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கும். எதுக்காக இவ அழுதுட்டு இருக்கான்ற மாதிரி வேகமா ரூம்க்கு வந்து பிரியா கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டிருப்பாங்க. அபய் தான் என்ன அடிச்சுட்டு போனான்ற மாதிரி பிரியா அழுதுகிட்டே சொல்றாங்க. அவங்க உடம்புல கொஞ்சம் காயமும் இருந்திருக்கும். சார், அவன் பயங்கரமா அடிச்சுக்கிட்டே தான் சார் இருந்தான், ரெகுலரா இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதே மாதிரி உண்மையிலேயே அவங்க சாகும் போது உடம்ப செக் பண்ணும்போது காயம்லாம் இருந்திருக்கும். அந்த காயத்தை நீ தானே ஏற்படுத்தின அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார், நான் உண்மையை சொல்றேன் சார், அவளுக்கு வேற யார் கூடயோ பழக்கம் இருக்கிறதா நான் நினைச்சேன். அப்ப கூட நான் கை நீட்டினதே கிடையாது சார். ஒருவேளை அவன் அடிச்சதுல ஏற்பட்ட காயமா இருக்கலாம், நான்லாம் மேல கை வச்சது இல்லன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்ற மாதிரி இவர் கோபமா கேட்கிறாரு. சார், உண்மையா நான் அவளை அடிச்சதே கிடையாது சார், நேகா வேணும்ட்டே என் மேல பழிய போடுறா சார், என்ன மாட்ட வைக்கிறதுக்கு பாக்குறா சார். அந்த நேகா கூட கோவத்துல ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் சார் என்னோட காதலியை சாவடிக்க போறேன், இதை தாண்டி அந்த டைம் நாங்க இல்லவே இல்லன்ற மாதிரி சொல்றான். நீ இல்லனா என்ன, உள்ள இருக்க யார்கிட்டயாவது காசு கொடுத்து கூட நீ பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ப்ளேம் பண்றாங்க. இதை தாண்டி ரேவந்த் மீரான்ற ஒரு கப்பல் வந்தாங்க. இந்த ரேவந்தை பொறுத்த வரைக்கும் கூட வேலை பார்க்கிறவர்னு சொன்னல, இவர்கிட்ட விசாரிக்கும் போது இவரும் ஒரு விஷயத்த சொல்றாரு. பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது எல்லாருமே வா வான்னு பிரியாவை கூப்பிட்டுருப்பாங்க. பிரியா ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காக மட்டும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. செல்ஃபி எடுத்து முடிச்சோன்னே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி திரும்பி ரூமுக்கு போயிருப்பாங்க. சார், அவ ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை சார், நாங்களும் பார்ட்டி தான் பண்ணிட்டு இருந்தோம், நாங்க யாருமே உள்ள போல சார், இது தற்கொலையா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ரேவந்த்மே சொல்லிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல யார் பொய் சொல்றாங்க யார் உண்மை சொல்றாங்க அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. சோ அதனால எல்லாரையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, அவங்க எங்க போறாங்க வராங்க இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதனால ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ரேவந்தை பாக்குறாங்க, அதே மாதிரி நேகாவை பாக்குறாங்க. இதை தாண்டி பார்ட்டில நிறைய பேர் வந்தாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கோயல் அப்படின்ற இந்த டாக்டரை காட்டுறாங்க. இவர் கைனகாலஜிஸ்டா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் வர பேஷண்ட்டுங்க கிட்ட கொஞ்சம் சில்மிஷம்லாம் பண்ணிருப்பார் போல. அதுதான் ஆதாரப்பூர்வமா அவங்க எக்ஸ்போஸ் பண்றதுக்கான வேலையை பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, என்ன மிரட்டி காசு வாங்கலாம்னு பார்த்தா அதனால தான் அவ எடிட்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சார், வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த டாக்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி பேஷண்டா போன நிறைய பேர் கிட்ட பேசி பாக்குறாங்க. சார், அந்த டாக்டர் சரியான ஃப்ராட் சார், சொல்ல போனா அந்த பிரியான்ற பொண்ணு எங்களுக்கு நீதி வாங்கி தரதுக்கு நிறைய ட்ரை பண்ணா சார், எங்க கிட்டலாம் அவ பேசும்போது நாங்க எங்களோட கஷ்டத்தெல்லாம் சொன்னோம் சார், அந்த டாக்டர் தப்பானவர்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப பிரியா நேர்மையா தான் செயல்பட்டிருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆக மொத்தத்துல அந்த டாக்டரும் அதே மாதிரி எடிட்டரும் சேர்ந்த மாதிரி பிளான் பண்ணி வேலையை விட்டு தூக்கி இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. அதை தாண்டி பிரியா ஃபைட் பண்ண நினைச்சா பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருக்கு எதிராகவும் ஃபைட் பண்றதுக்கு சில பிளான்லாம் வச்சிருப்பா. இவங்க ரெண்டு பேரையும் சட்டம் முன்னாடி நிறுத்தணும்ன்ற மாதிரி பிளான்லாம் வச்சிருப்பா. அதை தெரிஞ்சுக்கிட்ட இவங்க ரெண்டு பேர் கூட பிளான் பண்ணி சாவடிச்சிருக்கலாம். ஆனா அவங்க நேரடியா வந்திருக்க மாட்டாங்க, உள்ள இருக்க யாரையோ வச்சு இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க
போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உள்ள இருக்க 5-6 பேர் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கணும், அதுல எல்லாரையுமே நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சார் ஏற்கனவே ஆளுங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் சொல்றாரு. இப்ப திரும்பி பிரியாவை பத்தி நியூஸ்ல ஓடிட்டு இருக்குல்ல, இதெல்லாம் பாக்குற அம்பிகா கோவப்படுறாங்க. உன்னை பெத்தவ அநியாயத்துக்கு போய் சேர்ந்துட்டா, இப்ப நான் தான் உன்னை வச்சு கஷ்டப்படுறேன், நீ ஒன்னும் என்னோட குழந்தை இல்லன்ற மாதிரி குழந்தைய போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. லைட்டா இந்த குழந்தைய அடிக்கிறாங்கல்ல, அந்த குழந்தைக்கு திரும்பி காயம் ஏற்பட்டது. சோ இவங்க குழந்தை இல்ல போல, இது வந்து இறந்து போன பிரியாவோட குழந்தைன்றது இவங்க பேசுறது மூலியமா தெரியுது. பிரியாவை பத்தி நியூஸ் ஓடிட்டு இருக்கும் போது ஷோபான்ற ஒரு ஆன்டி பாக்குறாங்க. இவங்க வேற ஏரியாவை சேர்ந்தவங்க போல, இதெல்லாம் பார்த்து லைட்டா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம இன்ஸ்பெக்டருக்கு புதுசா ஒரு விஷயம் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரியா யார்கிட்ட எல்லாம் அதிகமா பேசியிருக்காங்கன்றத செக் பண்ணிருப்பாங்க. அப்படி செக் பண்ணும் போது நிறைய வந்து விஷ்ணுன்ற ஒருத்தங்கிட்ட தான் பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. அதுவும் ரீசன்ட் டைம்ல நிறைய பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. விஷ்ணுவை லாக் பண்ணி பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க. ஒருவேளை நீங்க 2 பேரும் ஏதாவது பழக்கத்துல இருந்தீங்களான்ற மாதிரி கேட்கிறாங்க. சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சார், நான் இப்பதான் அவங்க வேலை பார்த்த இடத்துல புதுசா சேர்ந்திருக்கேன், காரணம் இவங்க தான் மறைமுகமா ஹெல்ப் பண்ணி என்ன சேர வச்சாங்க சார், அதாவது இன்டர்வியூ எல்லாம் கிராக் பண்ணி என்ன சேர வச்சாங்க. காரணம் என்னன்னா, அங்க இருக்க எடிட்டர் தப்பானவரு, அதை பத்தின இன்ஃபர்மேஷனை எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுன்ற மாதிரி சொன்னாங்க. நான் அடிக்கடி இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கிட்ட சொல்றதுக்காக பேசுவேன், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது எடிட்டர் அவரோட வேலையை ஒழுங்கா செய்யலன்றதை வெளி உலகத்துக்கு சொல்லணும்ல, அதுக்காக தான் இந்த விஷ்ணுவை யூஸ் பண்ணதா இந்த விஷ்ணு சொல்றான். மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். ஒரு ஸ்டேஜ்ல இவனை வெட்டுறாங்க. இப்ப ஷோபான்ற லேடி இருக்காங்கல்ல, போலீஸுங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ஷோபா சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த டைம் இவங்க குடியிருந்த இடத்துல தான் அந்த பிரியா குடியிருந்திருப்பா. பிரியா வந்து அப்பயுமே அபய் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பா. ஆனா டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருப்பா போல. அவ அழுதுட்டு இருக்கும் போது இவங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. சீக்கிரமா அந்த அபய கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானேன்னு கேக்குறாங்க. ஆன்டி அவன் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கான், அவனால நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப கருவை கலைச்சிருன்னும் போது இல்ல நான் கண்டிப்பா குழந்தைய பெத்து எடுப்பேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னவங்க கொஞ்ச நாள்லயே வேற ஒரு இடத்துல வேலை கிடைச்சு போயிருப்பாங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் அவளை பத்தி பெருசா எந்த ஒரு நியூஸும் எனக்கு கிடைக்கல சார், திடீர்னு பார்த்தா அவ இறந்து போயிட்டான்ற மாதிரி நியூஸ்ல பார்த்தேன்ல, செம்மையா பயந்துட்டேன் சார், அதனால தான் இதை பத்தி சொல்லலான்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப அபய் காயப்படுத்துவானா அப்படின்ற மாதிரி போலீஸ் கேட்கிறாரு. கண்டிப்பா காயப்படுத்துவான் சார், அடிக்கடி அந்த பொண்ணு உடம்புல காயம் ஏற்படும், அபய் தான் அடிச்சான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக மொத்தத்துல பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக அபயை பத்தி வீட்டுல தான் இவங்க மறைச்சிருக்காங்க போல. இப்ப இன்ஸ்பெக்டருமே வந்து அவன் பயங்கரமா உங்க பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்கான், அதே மாதிரி உங்க பொண்ணு அவனோட குழந்தைய பெத்து எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கா, உங்க பொண்ணு குழந்தை ஏதாவது பெத்துக்கிட்டாளா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இப்பதான் அப்பாவுக்கு லைட்டா டவுட் வருது. சார் வேற ஒரு இடத்துல வேலை பார்க்கறதுக்காக போகும்போது 1 வருஷத்துக்கு மேல நாங்க எவ்வளவு கூப்பிட்டோம் வராம இருந்தா சார், எனக்கு இப்பதான் டவுட் வருதுன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இப்ப அவங்க இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதாவது ஷோபா வீட்ல இருந்து ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கல்ல, அங்க விசாரிக்கிறாங்க. சார் இங்க இருந்து டிரான்ஸ்பர் வாங்கி வேற ஊருக்கு போனா சார் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. அந்த குழந்தைக்காகவே வேணும்ட்டே டிரான்ஸ்பர் வாங்கி போயிருக்கா போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்க ஹாஸ்பிட்டல் எல்லாம் விசாரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. விசாரிச்ச அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சார் அவ உண்மையிலேயே ஒரு குழந்தைய பெத்து எடுத்திருக்கா சார், ஒரு பெண் குழந்தைய பெத்து எடுத்திருக்கா சார், எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவளுக்கு குழந்தை இருக்குன்னா இங்கதானே அந்த குழந்தை இருக்கும், 6 மாசமா ஏன் அந்த குழந்தை இங்க இல்லாம இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அம்பிகாவை நமக்கு காட்டுறாங்க. குழந்தை வந்து திரும்பி காயம் ஏற்பட்ட மாதிரி இருக்குல்ல, டாக்டருமே திட்டுறாரு. நீ உண்மையில குழந்தையோட அம்மாவா இல்ல வேற யாருமாமா, எதுக்குமா குழந்தையை இப்படி காயப்படுத்திக்கிட்டே இருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்க கோவத்துல தான் சில காயத்தெல்லாம் ஏற்படுத்துவாங்க. டாக்டர் கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. போலீஸுங்க எல்லாரையும் கண்காணிச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுல அபய கண்காணிக்கும் போது அபய அடிக்கடி மணி ஆர்டர் அனுப்புறது உங்களுக்கு தெரியுது. செக் பண்ணும் போதுதான் மாசம் கரெக்டா மணி ஆர்டர் பண்றது தெரியுது. எதுக்காக மணி ஆர்டர்ல இவ்வளவு காசு அனுப்பி வைக்கிறான், யாருக்கு தான் காசு அனுப்பி வைக்கிறான், நம்ம நேரடியா அந்த இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அம்பிகான்ற பேர்ல தான் மணி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான். சோ நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த பகுதிக்கு வந்துடுறாங்க. இப்ப கதவை தட்டும் போது அம்பிகா தான் கதவை திறக்கிறாங்க. நீ யாரு என்னன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. அதாவது அபய்க்கு நீ யாரு என்னன்னு விசாரிக்கும் போது இவங்களுமே ஒய்ஃப்னு சொல்றாங்க. இது அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒய்ஃப் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி போலீஸுங்களாம் ஷாக் ஆகுறாங்க. இப்போ உள்ள வந்து பார்க்கும்போது இங்க குழந்தை இருக்கு. ஆக்சுவலா இதுதான் வந்து பிரியாவோட குழந்தைன்றது இங்க இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஒழுங்கு மரியாதையா எல்லா விஷயத்தையும் சொல்லு, உன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கும் போது இவங்களுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அதாவது அபய பொறுத்த வரைக்கும் 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்களை கல்யாணம் பண்ணிருப்பாரு. இவங்க கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல அபய் இருக்காருல, 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கொண்டு வந்து தந்திருப்பாரு. நான் தத்தெடுத்தேன், இதுக்கப்புறம் இதுதான் நம்ம குழந்தை
குழந்தைன்னு சொல்லியிருப்பாரு. இவங்களுமே நல்லபடியா குழந்தைய பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நபர் வந்தாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வந்த நபர் இருக்கார்ல, உன் ஹஸ்பண்ட் நல்லவன் கிடையாது, வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை, அதுவும் இல்லாம அந்த குழந்தைய சொல்லாம கொள்ளாம தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன சொல்றீங்கன்னு இவங்க ஷாக் ஆயிருப்பாங்க. இத பத்தி உடனே ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே கால் பண்றாங்க. ஹஸ்பண்ட் பேச்செல்லாம் கொஞ்சம் மலுப்பலா இருக்கு. அது மூலியமா அவர் சொன்ன எல்லாமே உண்மைன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்பத்துல இருந்து தான் இந்த குழந்தை மேல இவங்களுக்கு கோவம் வந்திருக்கும். இந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்குன்னு குழந்தைய டார்ச்சர் பண்ணுவியான்ற மாதிரி போலீஸுங்க பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு நபர் தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து அபய்க்கு வேற ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருக்கு, அப்படி பிறந்தது தான் இந்த குழந்தை அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அந்த நபர் யாருன்றது தெரியுமான்னு கேட்கும்போது அவர் யாருன்னெல்லாம் தெரியாது, ஆனா இன்னொன்னு வாட்டி பார்த்தா அடையாளம் சொல்லிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப நீ வந்து ஃபேஸ் வரையறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி இவங்களுமே இந்த அம்பிகா மூலியமா ஃபேஸ வரைஞ்சிடுறாங்க. இந்த நபரோட பேரு அபிஷேக் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் டிடெக்டிவா இருப்பாரு. டிடெக்டிவ்ன்றதுனால இவங்களுக்கு கூட பழக்கத்துல இருக்கிறவர் தானே. இவங்களுமே கூப்பிட்டு அபிஷேக் கிட்ட பேசுறாங்க. அபிஷேக் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வேலை தந்ததே பிரியா தான், என் குழந்தைய கண்டுபிடிங்கன்ற மாதிரி வேலை தந்தாங்க, பிரியா உங்க குழந்தை இங்கதான் இருக்குன்ற மாதிரியும் நான் தகவலை கொடுத்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அபய லாக் பண்ணிடுறாங்க, போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. உண்மையை சொல்டா உண்மையை சொல்டா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நான் எல்லா உண்மையும் சொல்றேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பிரியாக்கும் இவருக்கும் பிரேக்கப் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் இவர் மூலியமா உண்டான குழந்தைய அவங்க வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை பாக்குற இவர் இருக்கார்ல, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நம்ம 2 பேரும் திரும்பி சேர்ந்துடலான்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருப்பாரு. உண்மையிலே இவருக்கு அம்பிகான்னு ஒரு வைஃப் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த பிரியா கிட்ட இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. பிரியாவும் திரும்பி இவன் கூட பழகலான்ற மாதிரி யோசிச்சு பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா இவன் தினம் தினம் அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். பிரியாக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, என்னை விட்டுட்டு போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவன் குழந்தைய தூக்கிட்டு போய் வச்சுப்பான். எனக்கு நிறைய காசு கொடுன்ற மாதிரி கேட்டிருப்பான். பிரியாவை பொறுத்த வரைக்கும் டிடெக்டிவை வச்சு அந்த குழந்தைய தேடிட்டு இருந்திருப்பாங்க. இவன் வீட்டுல தான் குழந்தை இருக்குன்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. என் ஒய்ஃபு கிட்ட அந்த டிடெக்டிவ் எல்லாத்தையும் உளறிட்டான், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், உன் மேல எனக்கு ஆத்திரமா வருது அப்படின்ற மாதிரி இவங்களை போட்டு பயங்கரமா அன்னைக்கு நைட்டு திட்டி இருப்பான். அவங்களுமே கோவத்துல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி தள்ளி விட்டுருப்பாங்க. 2 பேருக்குள்ளயும் அன்னைக்கு நைட்டு சண்டை வந்திருக்கும். இவன் கிளம்பி இருப்பான். சார் உண்மையை சொல்றேன், சண்டை வந்தது உண்மைதான், ஆனா நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன் சார், நீங்களே சிசிடிவில பாத்திருப்பீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றான். நாங்க சிசிடிவில நீ கிளம்புனதை பார்த்தோம், ஆனா உள்ள இருக்க யாரையாவது வச்சு கூட நீ பண்ணிருக்கலாம்ல, உன் மேல இப்பயும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ் எங்க சுத்தினாலும் கடைசியில ஒரு இடத்துக்கு தான் வருது. அதாவது அந்த பார்ட்டியில ஒரு 5-6 பேர் இருந்தாங்கல்ல, அவங்கள யாரோ ஒருத்தர் தான் சாவடிச்சிருக்காங்க. அவங்க யாருக்காகனாலும் இந்த கொலையை பண்ணிருக்கலாம். அதாவது ஒண்ணு அந்த எடிட்டருக்காக பண்ணிருக்கலாம், டாக்டருக்காக பண்ணிருக்கலாம், ஏன் இவனுக்காக கூட பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ சம்பந்தப்பட்ட எல்லா போட்டோஸையும் திரும்பி எடுத்து பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்க கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் இவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போய் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, சார் ஒருவேளை கொலையா இல்லாம இது தற்கொலையா கூட இருக்கலாம்ல, நம்ம தேவையில்லாம இந்த கேஸை காம்ப்ளிகேட் பண்றோமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இன்ஸ்பெக்டர் திரும்பி அந்த ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி வந்துடுறாரு. அப்படி வந்தவர் என்ன சொல்றாருன்னா, இது கொலை தான், ஏன்னா தள்ளி விட்டாதான் இந்த மாதிரி பாடி விலோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டும் ஏத்துக்கிறான். ஆக மொத்தத்துல அவங்களா தற்கொலை பண்ணிக்கல, யாரோ ஒருத்தர் தள்ளி விட்டுருக்காங்க, தள்ளி விட்டது யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், எல்லாரையும் மிரட்டி விசாரிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப முதல்ல நேகாவை உட்கார வச்சு நேகாவை மிரட்டுற மாதிரி நிறைய கேள்வி கேட்கறாங்க. நீ வந்து பார்ட்டி பண்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருக்க, சைலண்டா போய் பிரியாவை தள்ளி விட்டுட்டு திரும்பி பார்ட்டிக்கு வந்திருக்க, அப்படிதானே நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் சத்தியமா அப்படி கிடையாது சார், நான் அவளை பார்ட்டி பண்றதுக்காக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன், போட்டோ எடுக்கிற வரைக்கும் தான் இருந்தா, திரும்பி ரூம்குள்ள போயிட்டா, அதுக்கப்புறம் நான் பார்ட்டி பண்ணிக்கிட்டே ஜாலியா வீடியோ எடுத்தேன், அந்த வீடியோ வேணா நீங்க பாருங்க சார், நான் அங்கேயே தான் சார் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி அந்த வீடியோவை காட்டு அப்படின்ற மாதிரி இவரும் அந்த வீடியோவை வாங்கி பாக்குறாரு. அந்த வீடியோல இவ வீடியோ எடுக்கிறா, மத்த எல்லாருமே அங்கேயே தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருமே மேக்ஸிமம் நேரம் அங்கேயே தான் இருக்காங்க. ஆனா அதுல இருந்து ஒருத்த மட்டும் நழுவி போறது தெரியுது. இவன் எதுக்காக நழுவி போயிட்டு இருக்கான், அப்ப இவன் ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி டவுட் வருது. நழுவி போனது யார் தெரியுமா, விஷ்ணுன்ற ஒரு நபர் இருந்திருப்பாரு. அந்த விஷ்ணுவை பொறுத்த வரைக்கும் நான் புதுசா சேர்ந்து அந்த பிரியாக்காக இன்ஃபர்மேஷன் சேகரிக்கிறேன்னு சொன்னான் பாத்தீங்களா, அவன் நழுவி போயிருப்பான். பிரியா இறக்குறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான் இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. அந்த வீடியோல நீ மட்டும் தான் அங்க இருந்து நகர்ந்து போற, எங்கடா போன ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி இவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. சார் நான் சொல்லிடுறேன் சார், விட்டுருங்கன்ற மாதிரி இந்த விஷ்ணுவும் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இப்ப விஷ்ணுவும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த விஷ்ணு இருக்கான் பாத்தீங்களா, பிரியாவோட ஸ்கூல் டைம் ஃப்ரெண்டா இருப்பான். பிரியா வந்து எப்படி அந்த கம்பெனிக்குள்ள நுழையணும்ன்ற மாதிரி இவனை நுழைய வச்சிருப்பாங்க. எனக்காக வேலை பாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவன் வேலை பார்க்கறதுனால அடிக்கடி பிரியா கிட்ட பேசுவான். பேசும்போது கொஞ்சம் ஃப்ளோட்டும் பண்ணுவான். ஆக்சுவலா பார்ட்டி நடக்கும் போது எல்லாருமே பிஸியா டான்ஸ் பண்ணாங்கல்ல, இவன் நைஸா அங்க இருந்து நழுவி இருப்பான். பிரியா கிட்ட போய் கொஞ்சம் சில்மிஷன் ட்ரை பண்ண
பண்ணா என்னன்ற மாதிரி தான் நழுவி இருப்பான். இப்ப பிரியா பால்கனில சோகமா நின்னுட்டு இருக்கும்போது இவனுமே பேசுறதுக்காக வந்துடுறான். கவலைப்படாத பிரியா, சீக்கிரமே அந்த எடிட்டர் பண்ணதை நம்ம வந்து வெளி உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிடலாம், கவலைப்படாதேன்னு ஆறுதல் சொல்ற மாதிரி மேலலாம் கையை வைக்கிறான். எதுக்கு மேலலாம் கையை வைக்கிற, கையை எடுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஏன் கையை வைக்கிறதுல என்ன ஆயிடுச்சுன்ற மாதிரி இவனுமே கிஸ் பண்ற மாதிரிலாம் வரான். இதுல கடுப்பானவங்க பலார்னு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. உனக்கு ஏற்கனவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இதை சொன்னா ஓகேவா, நான் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லவான்ற மாதிரி கேட்கறாங்க. ஏதோ போதையில தெரியாம பண்ணிட்டேன், என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லாதன்ற மாதிரி இவன் சொல்றான். எப்ப பாரு போன்ல ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, இப்ப மேலேயே கைய வச்சிட்ட, கண்டிப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் இந்த விஷயத்தை சொல்லுவேன்ற மாதிரி சொல்றாங்க. தெரியாம பண்ணிட்டேன் சொல்லாதன்ற மாதிரி இவன் கேட்கறான். கண்டிப்பா சொல்லுவேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த கோவத்தினால தான் இவங்களை சட்டுன்னு மாடியில இருந்து தள்ளி விட்டுருப்பான். இவங்க கீழே விழுந்தோனே செக்யூரிட்டி கூட கவனிச்சிருக்க மாட்டாரு, மும்மரமா பாட்டி கேட்டிருப்பாரு. அதனால இவனுமே எதுவுமே தெரியாத மாதிரி திரும்பி பார்ட்டி நடந்த இடத்துக்கு வந்திருப்பான். அதனால யாருக்குமே இவன் மேல டவுட் வந்திருக்காது. இப்ப போலீஸுங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பிரியாவோட குழந்தைய பிரியாவோட ஃபேமிலி கிட்ட தந்துடுறாங்க. அதே மாதிரி டாக்டர் எடிட்டர் தானே தப்பு பண்ணாங்க, அதை எப்படியாவது நாங்க ப்ரூவ் பண்ணி நஷ்டஈடு மாதிரி உங்களுக்கு தரோன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்றாங்க. இந்த பேரண்ட்ஸும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிக்கிறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.